بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد அன்புக்குரிய மாணவிகளே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எஜுகேஷன் ப்ரொமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்தினால் நடாத்தப்படுகின்ற இலவசமான மாதாந்த வகுப்பு தொடரிலே இன்றைய அமர்வு விசேடமாக நாங்கள் வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். 2026ஆம் ஆண்டு மாணவிகளுக்கான ஆசிரியர் வழிகாட்டு நூல், குறிப்பாக சிலபஸை கவர் பண்ண வேண்டும் என்ற நோக்கிலும் மாணவர்களை பரீட்சைக்கு தயாராக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் விசேடமாக நாங்கள் வெள்ளிக்கிழமைகளிலும் இன்ஷா அல்லாஹ் பரீட்சை நெருங்குகின்ற வரைக்கும் நாங்கள் வகுப்புகளை நடத்த தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய வகுப்புகள் வழமையாக திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற காலங்களிலே நாங்கள் வெள்ளிக்கிழமையும் நடாத்த இருக்கின்றோம். கடந்த வெள்ளிக்கிழமையும் நாங்கள் வகுப்பை நடாத்தினோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற முக்கியமான தலைப்பு அல் மதீனத்துல் முனவ்வரா. உங்களுக்கு தெரியும் புலவல், மதீனத்துல் முனவ்வரா இந்த முறை எதிர்பார்க்கப்படுகின்ற கட்டுரை தலைப்புகள்ல உண்டு. கடந்த காலங்களிலே மக்கத்துல் முக்கர்ரமா என்ற தலைப்பு வந்திருக்கின்றது, அல் ஹிஜ்ரத்துல் இஸ்லாமியா என்ற தலைப்பு வந்திருக்கின்றது, அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்ற தலைப்பு வந்திருக்கின்றது. அந்த தலைப்புகளிலே நகரங்கள் என்று சொல்லுகின்ற போது அல் மதீனத்துல் முனவ்வரா என்ற இந்த தலைப்பு 200 சொற்கள் இல்லாவிட்டாலும் கட்டுரை தலைப்பாக இடம்பெற முடியும். மக்கத்துல் முக்கர்ரமா என்ற தலைப்பும் 200 சொற்கள் இல்லை என்றாலும் அந்த தலைப்பு கட்டுரை தலைப்பாக இடம்பெற்றிருக்கின்றது. அவ்வாறுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா, சலாஹுத்தீன் அய்யூபி போன்ற தலைப்புகளையும் 200 சொற்கள் இல்லாவிட்டாலும் அது கட்டுரை தலைப்புகளாக இடம்பெற்றிருக்கிறது என்ற வகையில் நாங்கள் இந்த 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 பாடத்திலே இருக்கின்ற என்னுடைய பாட புத்தகத்திலே ஆசிரியர் வழிகாட்டி நூலிலே காணப்படுகின்ற இந்த கட்டுரையை படிக்கின்ற அதே நேரம் இன்னும் ஒரு 5-10 வசனங்களை நாங்கள் இதோடு சேர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே மாணவ மாணவிகள் அவற்றை சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே, சவுண்ட் ஓகே? அப்போ சவுண்ட் கிளியர் ஆயிக்குதா இப்போ? ஓகேயா? ரைட். அல் மதீனத்துல் முனவ்வரா, மதீனா என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நகரம் என்று கருத்து. இங்கே அல் மதீனா என்பது மதீனா நகரத்தை குறிக்கும். அதாவது மதீனா என்றால் சிட்டி என்று கருத்து இருக்கின்றது. மதீனத்துல் முதுன், அல் முதுனுல் இஸ்லாமியா, இஸ்லாமிய நகரங்கள். இங்கே அல் மதீனா என்பது மக்கா மதீனா என்று சொல்லக்கூடிய மதீனா. மதீனா என்று சொல்லுகின்ற போது நாங்கள் அதற்கு சிஃபா அல் முனவ்வரா என்று சொல்வோம். அல் மதீனத்துல் முனவ்வரா என்று சொல்றது அல் மக்கத்துல் முக்கர்ரமா என்று சொல்வோம். மக்கத்துல் அல் குர்ஆன் அல் கரீம் என்று சொல்வோம். அதே மாதிரி அல் மதீனத்துல் முனவ்வரா, முனவ்வர் என்றது உண்மையிலே பிரகாசமானது, வெளிச்சமானது. நூர், நவ்வர ஒளியூட்டினான், முனவ்வர் பிரகாசமானது, வெளிச்சமானது என்று கருத்து. வஜ்ஹுன் முனவ்வர், சரியா? அல் மதீனத்துல் முனவ்வரா இங்கே பிரகாசமான மதீனா நகரம் என்று நாங்கள் சொல்ல தேவையில்லை, மதீனா நகரம். துஅத்துல் மதீனத்துல் முனவ்வரத்து மதீனத்தன் சானிய அக்தஸில் புகாஇ ஃபில் இஸ்லாம். துஅத்து கருதப்படுகின்றது, அத்த கருதினால், உத்த கருதப்பட்டது. உங்களுக்கு தெரியும் யஅ்தபர உஅ்துபிர யுஅ்தபரு கருதப்படுகின்றது, யுஅ்தபரு அல்லது யுஅத்து. இங்கே அல் மதீனா முஅன்னஸ். எனவே துஅத்துல் மதீனத்துல் முனவ்வரத்து, துஅத்து அல் மதீனத்துல் முனவ்வரத்து, மதீனா நகரம் கருதப்படுகின்றது மதீனத்தன் ஒரு நகரமாக. எப்படிப்பட்ட நகரமாக? சானிய அக்தஸில் புகா, புகாத்துன் புகா என்று சொன்னால் இடங்கள், மகானுன் அமாக்கின் என்று கருத்து. சானியா என்றது இரண்டாவது, அக்தஸ்ன்றது புனித ஸ்தலம், புனிதமானது. முகத்தஸ், அக்தசு புனித, மிகவும் புனிதமானது. சானிய அக்தஸில் புகா என்று சொன்னால் புனித இடங்களுள் இரண்டாவது நகரமாக. துஅத்துல் மதீனத்துல் முனவ்வரத்து மதீனத்தன் சானிய அக்தஸில் புகாஇ ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்திலே
புனிதமான தலங்களுள் இரண்டாவது நகரமாக மதீனா நகரம் கருதப்படுகின்றது. இஸ்லாத்திலே இந்த புனிதமான இடங்களுள் இரண்டாவது புனிதமான நகரமாக மதீனா நகரம் கருதப்படுகின்றது. அப்துல் மதீனத்துல் முனவ்வர மதீனத்தன் ஒரு நகரமாக, சானிய அக்தஸில் புக்கா, சானி அக்தஸில் புக்கா என்றால் இரண்டாவது புனித தலமாக எங்களுக்கு மொழியாக்கம் செய்ய மேலும். இஸ்லாத்திலே மதீனா நகரமானது இரண்டாவது புனித நகரமாக கருதப்படுகின்றது. அல்லது இஸ்லாத்திலே புனித தலங்களுள் இரண்டாவது நகரமாக, புனிதமான நகரமாக மதீனா நகரம் கருதப்படுகின்றது. وهي تبعد ثلاثمائة وهي تبعد 340 كيلومترا من مكة المكرمة. அது அல் மதீனா தூரத்தில் இருக்கின்றது. பஉத யபஉத் மின்னு வரும், பஈதும் மின், தூரத்தில் தொலைவில் இருக்கின்றது. எத்தனை கிலோமீட்டர்? 340 கிலோமீட்டர் தொலைவில். எதை விட்டும்? மின் மக்கத்தல் முக்கர்ரமா, மக்கா நகரை விட்டும் 340 கிலோமீட்டர் தொலைவில் அது இருக்கிறது. அது என்று சொன்னால் எது? மதீனத்து நகரம். மதீனா நகரம் மக்காவிலிருந்து 340 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. وتقع في منطقة الحجاز غرب المملكة العربية السعودية. وقع يقع என்று சொன்னால் ஒன்று விழுந்தால், வகா என்றால் ஒன்று சக்கத்த நடக்கிறது, இன்னொன்று லொகேட்டட் அமைந்துள்ளது, அமைவிட மௌக என்று வாரது. உதாரணமாக சொல்லுங்களேன், ஒரு வசனம் சொல்வதாக இருந்தால் யகஉல் பர்லமான் ஃபி மதீனத்தி கொழும்பு, பாராளுமன்றம் கொழும்பு நகரில் அமைந்துள்ளது. தகஉ என்றது தகஉல் மதீனத்துல் முனவ்வரா, மதீனா நகரம் அமைந்துள்ளது. ஃபி மின்தகத்தில் ஹிஜாஸ், ஹிஜாஸ் பிரதேசத்திலே. கர்பில் மம்லகத்தில் அரபியத்தி சவுதியா, சவுதி அரேபிய ராச்சியத்தின் மேற்கே. கர்ப் என்றால் என்ன? மேற்கு. சவுதி அரேபிய ராச்சியத்தின் மேற்கிலே ஹிஜாஸ் பகுதியில், ஹிஜாஸ் பிரதேசத்திலே அது மதீனா அமைந்துள்ளது. அது தகஉல் மதீனத்துல் முனவ்வரா ஃபி மின்தகத்தில் ஹிஜாஸி கர்பில் மம்லகத்தில் அரபியத்தி சவுதியா, சவுதி அரேபிய ராச்சியத்தின் மேற்கே ஹிஜாஸ் பிரதேசத்தில் பகுதியில் மதீனா அமைந்துள்ளது, அமைந்திருக்கின்றது. சரியா? வகஅ தகஉ. ஓகே, சவுண்ட் எப்படி புளோர்? சவுண்ட் கிளியர் ஆயிக்குதா? அடுத்தாக்களுக்கு சவுண்ட் ஓகேயா? ஓகே, ரைட். وعرفت المدينة المنورة قبل ظهور الإسلام باسم يثرب. உரிஃபத் அறியப்பட்டது, அல்லது உரிஃப என்றால் ஒரு கருத்து பிரபல்யம் அடைந்ததுன்னு மிகு மஅரூஃப். உரிஃபத்தில் மதீனத்துல் முனவ்வரத்து கபுல துஹூரில் இஸ்லாம், இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பு, இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பு, இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பு மதீனா நகரமானது அறியப்பட்டது. எதனை கொண்டு? பி இஸ்மி யஸ்ரிப், யஸ்ரிப் என்ற பெயர் கொண்டு. இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பு மதீனா நகரம் யஸ்ரிப் என்ற பெயரை கொண்டு அறியப்பட்டது, அல்லது யஸ்ரிப் என்ற பெயரால் பிரபல்யம் அடைந்திருந்தது. அப்ப அறியப்பட்டதுன்றது பொருத்தமேனா? இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பு மதீனத்து நகரம் அல்லது மதீனா நகரமானது யஸ்ரிப் என்ற பெயரால் அறியப்பட்டது. وقد ورد هذا الاسم في القرآن. இந்த பெயர் குர்ஆனிலே வந்திருக்கின்றது. என்ற மதீனாண்டு வந்தில்லை, இந்த யஸ்ரிப் என்ற சொல். ஸ்ரீலங்காக்கு செய்லான் என்பதை போன்று யஸ்ரிப் என்ற பெயரால் இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பு மதீனா அறியப்பட்டது. அது குர்ஆன்ல வந்திருக்கின்றது. வக்கது வரத என்றால் அது இடம்பெற்றுள்ளது.
இந்த பெயர் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது அல்லது இந்த பெயர் குர்ஆனில் வந்துள்ளது. இந்த குர்ஆன் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. وَإِذْ قَالَتْ طَائِفَةٌ مِّنْهُمْ يَا أَهْلَ يَثْرِبَ لَا مُقَامَ لَكُمْ فَارْجِعُوا وَيَسْتَأْذِنُ فَرِيقٌ مِّنْهُمُ النَّبِيَّ يَقُولُونَ إِنَّ بُيُوتَنَا عَوْرَةٌ وَمَا هِيَ بِعَوْرَةٍ إِن يُرِيدُونَ إِلَّا فِرَارًا. அப்ப இங்க யா அஹ்ல யஸ்ரிப் என்றது யா அஹ்லல் மதீனா, யா அஹ்லலே அல் மதீனா. அப்ப குர்ஆன்லையும் இந்த யஸ்ரிப் என்ற பெயர் இடம்பெற்றுள்ளது. அல் மதீனத்து, இந்த இதுக்கெல்லாம் தர்ஜுமா எங்களுக்கு தேவையில்லை. அல் மதீனத்துல் முனவ்வரத்து ஹிய மௌத்தினுன் லி ஸலாஸத்தி மசாஜித முஹிம்மத்தின் ஜித்தன் ஃபில் இஸ்லாம். மதீனா நகரமானது ஹிய அது மௌத்தின் இடமாகும், மகான் மௌகே அடக்கருத்து, லி ஸலாஸத்தி மசாஜித முஹிம்மா முக்கியமான மிக முஹிம்மத்தின் ஜித்தன் மிக முக்கியமான மூன்றுக்கான ஒரு இடமாகும். அதாவது மூன்று முக்கியமான பள்ளிவாசல் இருக்கின்ற ஒரு இடம்தான் மதீனத்து நகரம். அதான் சொல்ல வரலாம். அல் மதீனத்துல் முனவ்வரா ஹிய மௌத்தின், இது ஹபர் தானே. மதீனத்து நகரம் ஒரு இடமாகும். எதற்கான இடம்? லிஸலாசத்தி மசாஜித முஹிம்மத்தின் ஜித்தன் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே மிக முக்கியமான மூன்று பள்ளிவாசலுக்கான ஓரிடமாகும். சரியா? முஹிம்முன் என்றால் முக்கியமானது. அல் மதீனத்துல் முனவ்வரத்து ஹிய மௌத்தினுன் லிஸலாசத்தி மசாஜித முஹிம்மத்தின் ஜித்தன் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே மிக முக்கியமான மூன்று பள்ளிவாசலுக்கான ஒரு இடம்தான் மதீனா நகரமாகும். அதென்ன? அல் மஸ்ஜிது நபவியு அல் அக்ஸரு ஷுஹ்ரத்தன் பனாஹு நபியு முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மஸ்ஜிது குபா அவ்வலு மஸ்ஜிதின் ஃபில் இஸ்லாம் வ மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் ஹைஸு தம்ம ஃபீஹி தஹ்வீலுல் கிப்லத்தி இலா மக்கத்தல் முகர்ரமா. இந்த மூன்று பள்ளிவாசல்களும் என்ன? முதலாவது அல் மஸ்ஜிது நபவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசல். அல் அக்ஸரு ஷுஹ்ரா, அது அதிகம் பிரபல்யமாக இருக்கின்ற நபி அவர்களின் பள்ளிவாசல். அல் மஸ்ஜிது நபவியுல் அக்ஸரு ஷுஹ்ரத்தன், இது தமீஸ். சரியா? அதிகம் பிரபல்யமாக இருக்கின்ற நபி அவர்களின் பள்ளிவாசல். அது யாரு? பனாஹு நபியு முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய அதிகம் பிரபல்யமாக இருக்கின்ற நபியுடைய பள்ளிவாசல் அல் மஸ்ஜிது நபவி. மேலும் மஸ்ஜிது குபா, மஸ்ஜிது குபா அவ்வலு மஸ்ஜிதின் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல். சரியா? மஸ்ஜிது குபா அவ்வலு மஸ்ஜிதின் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல். அடுத்து மஸ்ஜிதுல் கிப்லத்தைனி, இரண்டு கிப்லாக்களை கொண்ட பள்ளிவாசல். ஹைஸு தம்ம ஃபீஹி தஹ்வீலுல் கிப்லத்தி இலா மக்கத்தல் முகர்ரமா. அந்த வகையிலே அல்ல ஹைஸு தம், அங்கேதான் ஹைஸுன்றது ஹுனாக்க, ஹுனாக்க அங்கே, தம்ம ஃபீஹி தஹ்வீல் மாற்றப்பட்டது, ஹுவிலத்தில் கிப்லத்து, தம்ம தஹ்வீலுல் கிப்லா என்றதுல கருத்து என்ன? ஹுவிலத்து ஹைஸு, ஹைஸு ஹுனாக ஹுவிலத்தில் கிப்லத்து, அங்கேதான் கிப்லா மாற்றப்பட்டது, இலா மக்கத்தல் முகர்ரமா, அதாவது மக்காவை நோக்கி அல்லது மக்காவுக்கு கிப்லா மாற்றப்பட்ட இரண்டு கிப்லாக்களை கொண்ட பள்ளிவாசல். அப்ப மூன்று அதாவது இஸ்லாத்திலே மிக முக்கியமான மூன்று பள்ளிவாசல்கள் இருக்கின்ற ஒரு இடம்தான் மதீனா நகரம். முதலாவது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய அதிகம் பிரபல்யமாக இருக்கின்ற மஸ்ஜிது நபவி. இரண்டாவது மஸ்ஜிது குபா, குபா பள்ளிவாசல், இஸ்லாத்திலே முதலாவது பள்ளிவாசலான குபா பள்ளிவாசல். அடுத்தது மக்காவுக்கு கிப்லா மாற்றப்பட்ட இரண்டு கிப்லாக்களை கொண்ட பள்ளிவாசல். சரியா? மஸ்ஜிது குபான்றது மிக முக்கியமான ஒரு பள்ளிவாசல், மதீனால காணப்படுகின்ற ஒரு பள்ளிவாசல். மதீனாக்கு போனா பெரும்பாலும் எல்லோரும் அதற்கு தரிசிப்பாங்க. பெரிய தூரம் ஒன்று இல்லை, மஸ்ஜிது நபவிலிருந்து கிட்டத்தான் இருக்குது. அதே போன்று மஸ்ஜிதுல் கிப்லத்தைன்ன்றது என்னென்றால் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கித்தான் முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். பிறகு அல்லாஹு தஆலா
இந்த கிபிலாவை மாற்றுகின்றான். மதீனாவில் இருக்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அந்த பள்ளிவாசல், அதாவது ரசூல் அந்த இடத்துல தொழுது கொண்டிருக்கிறாங்க, அந்த நேரத்துல தான் அந்த பள்ளியில வச்சுதான் அந்த கிபிலா மாற்றப்பட்டது. எனவே இரண்டு கிபிலாக்களை கொண்ட பள்ளிவாசல் என்று அது அழைக்கப்படுகின்றது. இன்று அது அழகாக கட்டி புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு உம்ரா செய்ய போனா, ஹஜ் செய்ய போனா தரிசிப்பதற்கான ஒரு பள்ளிவாசலாக செஞ்சு வச்சுக்கிறாங்க. ரைட், அடுத்தது تستمد المدينة المنورة أهميتها عند المسلمين من هجرة النبي محمد صلى الله عليه وسلم إليها وإقامته فيها طيلة حياته الباقية. இந்த வசனம் தர்ஜமாவுக்கு வந்திருக்கின்றது. இந்த வசனம் தஸ்தமித்துல் தர்ஜமா அல்லது தாரிப் ரெண்டுல ஏதாவது ஒன்றுக்கு வந்தீங்க. தஸ்தமித்துல் மதீனத்துல் முனவ்வரா, இஸ்தமத்த என்றால் பெற்றுக்கொண்டான். தஸ்தமித்துல் மதீனத்துல் முனவ்வரா, மதீனா நகரம் பெற்றுக்கொள்கின்றது. அஹம்மியத்தஹா, அதன் முக்கியத்துவத்தை பெறுகின்றது. மதீனா நகரம் அதன் முக்கியத்துவத்தை பெறுகின்றது. இந்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களிடத்திலே. எதனால? மின் ஹிஜ்ரத்தின் நபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத்தின் மூலமாகவும், வ இகாமத்திஹி ஃபீஹா ஃபீ அல் மதீனத்துல் முனவ்வரா, அதிலே அவர் வசித்ததன் மூலமாகவும். அதாவது முஸ்லிம்களிடத்திலே மதீனா நகரம் அதன் முக்கியத்துவத்தை பெறுகின்றது. முதலாவது எது? மின். இங்க மின் என்றது பீட கருத்து. பிஹிஜ்ரதி அந்நபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரத்துன்றது உங்களுக்கு தெரியும், இடம்பெயர்தல், ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்லுதல். ஹாஜர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்தின் மூலமாகவும், வ இகாமத்திஹி ஃபீஹா, அதிலே வசித்ததன் மூலம், தங்கி இருந்தது அல்லது வசித்தது, அகாம இங்க வசித்ததன் மூலமாக. தீலத ஹயாத்திஹி, அவரது வாழ்நாள் முழுக்க, அல்பாக்கியா எஞ்சி இருந்த, தீலத ஹயாத்திஹி அல்பாக்கியத்தி, அவருடைய எஞ்சியிருந்த வாழ்நாள் முழுக்க அதிலே தங்கி இருந்ததன் மூலமாகவும் அல்லது வசித்ததன் மூலமாகவும். வசித்தது என்பது பொருத்து. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத் மூலமாகவும், எஞ்சியிருந்த வாழ்நாள் பூராக அதிலே வசித்ததன் மூலமாகவும் முஸ்லிம்களிடத்திலே மதீனா நகரம் அதனது முக்கியத்துவத்தை பெற்றுக்கொள்கின்றது அல்லது முஸ்லிம்களிடத்திலே முக்கியத்துவம் பெறுகின்றது. அவரது எஞ்சிய வாழ்நாள் முழுக்க மதீனாவிலே வசித்ததன் மூலமாகவும், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததன் மூலமாகவும் முஸ்லிம்களிடத்திலே மதீனா நகரம் முக்கியத்துவம் பெறுகின்றது. فالمدينة هي أحد أبرز وأهم الأماكن ويسمى المسلمون السور القرآنية التي نزلت هناك بالسور المدنية. مدينة نغرم هي أحد أبرز وأهم المقام. أبرز என்றது இங்க பிரபல்யமான சொல்லலாம். அஹம் என்றால் மிக முக்கியமான. அப்ப மிக முக்கியமான பிரபல்யமான இடங்கள்ல ஒன்றுதான் மதீனா. மதீனத்து ஹிய அஹது அப்ரஸி வ அஹம்மில் மகான். மதீனா நகரமானது மிகவும் பிரபல்யமான மற்றும் மிக முக்கியமான இடங்களுள் ஒன்றாகும். வயுசம்மல் முஸ்லிமூன சூரல் குர்ஆனியத்த, அல் குர்ஆன் சூறாக்களை முஸ்லிம்கள் அழைக்கிறார்கள். யுசம்மா யுத்லகு அல் முஸ்லிமூன அலஸ்ஸுவரில் குர்ஆனியா, யுசம்மல் முஸ்லிமூன சூரல் குர்ஆனியத்த அல்லதி நுஸிலத், இறக்கப்பட்ட, ஹுனாக்க அங்கே மதீனாவிலே இறக்கப்பட்ட அல் குர்ஆன் சூறாக்களை முஸ்லிம்கள் அழைக்கிறார்கள். பிஸ்ஸுவரில் மதனியா, மதனி சூறாக்கள் என்று அழைக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இரண்டு மக்காவிலே அருளப்பட்ட சூறாக்கள். அஸ்ஸூரல் லத்தி நுஸிலத் ஃபீ மக்கத யுசம்மா அவு துசம்மா சுவர் மக்கியா, மக்கி சூறாக்கள். அஸ்ஸூரல் லத்தி நுஸிலத் பில் மதீனத்தில் முனவ்வரா துசம்மா பிஸ்ஸுவரில் மதனியா, மதனி சூறாக்கள். அப்ப முஸ்லிம்கள்
அங்கே மதீனாவிலே இறக்கப்பட்ட அல் குர்ஆனிய சூறாக்களை மதனி சூறாக்கள் என்று அழைக்கிறார்கள், அல்லது மதனி சூறாக்கள் என்று முஸ்லிம்கள் அதற்கு பெயர் சூட்டி உள்ளார்கள், அழைக்கிறார்கள் என்று எங்களுக்கு சொல்ல முடியும். இந்த யுசம்மா பி யுத்துலக்கு அலா என்ற ரெண்டு சொல்லையும் நாங்கள் பயன்படுத்தோம். யுசம்மல் முஸ்லிமூன சூரல் குர்ஆனிய தல்லத்தி நுசிலத் ஹுனாக பிஸ்ஸூரில் மதனியா, அல்லது யுத்துலக்குல் முஸ்லிமூன அலஸ் சூரில் குர்ஆனிய التي نزلت هناك بالسور المدنية. المدينة المنورة في العصر الحديث صارت مدينة تتوسع مع وسائل الراحة الحديثة لتلبية الاحتياجات المتزايدة للسكان وملايين الحجاج على مدار العام، حيث تتوفر فيها العديد من الفنادق والعديد من مراكز التسوق التجارية العالمية، كما يوجد في القرب من المدينة المنورة العديد من المعالم السياحية والمواقع التاريخية مثل المساجد القديمة ومدائن الصالح، والتي يمكن الوصول إليها بسهولة في شمال المدينة. المدينة المنورة مدينة نகரம் في العصر الحديث நவீன காலத்திலே صارت மாறியுள்ளது. جملة اسمية. صارت المدينة المنورة في العصر الحديث என்றது جملة فعلية، இது جملة اسمية. المدينة المنورة في العصر الحديث صارت நவீன காலத்திலே மதீனா நகரம் மாறியுள்ளது. மதீனத்தன் ஒரு நகரமாக, சார காணவாக வாத்துகாதானே, சார தத்தவஸ்ஸஉ விரிவடைகின்ற ஒரு நகரமாக, மஅ வஸாயிலிர் ராஹத்தில் ஹதீஸா நவீன ராஹா என்று சொன்னால் என்ன? ராஹா என்று சொல்றது நாங்க என்ன சொல்றது, ராஹா ரெஸ்ட் ஆயிக்கிறதுக்கு சொல்றது. இங்க வஸாயிலு ராஹா, வஸாயில் என்றால் சாதனங்கள், சரியா? வஸாயில் என்றது வசீலத்துண்ட பன்ம வஸாயில் ராஹா, அப்ப வஸாயிலு ராஹா என்று இங்க வந்திருக்கின்றது, சரியா? வஸாயிலு ராஹத்தில் ஹதீஸா நவீன ஓய்வு சாதனங்களுடன், சரியா? நவீன ஓய்வு சாதனங்களுடன் அல்லது நவீன சொகுசு சாதனங்களுடன் சொல்லுவோம், பிரச்சனை இல்லை, சரியா? நவீன சொகுசு அல்லது ஓய்வு சாதனங்களுடன் விரிவடைகின்ற ஒரு நகரமாக மாறியுள்ளது. நவீன காலத்திலே மதீனா நகரமானது நவீன ஓய்வு அல்லது சொகுசு சாதனங்களுடன் விரிவடைகின்ற ஒரு நகரமாக மாறியுள்ளது. எதற்காக? லிதல்பியத்தில் இஹ்தியாஜாத்தில் முத்தஸாயிதா, அதிகரித்து வருகின்ற தேவைகளுக்கு பதில் சொல்லும் முகமாக, பதில் சொல்வதற்காக. தல்பியாண்டால் நிவர்த்தி செய்வதற்காக. இங்க அதிகரித்து வருகின்ற தேவைகளை நிகழ்த்தி செய்வதற்காக. யாருடைய? லிஸ்ஸுக்கான் மக்கள், வமலாயினில் ஹுஜ்ஜாஜ் மில்லியன் கணக்கான ஹாஜிமார்கள், ஹாஜிகள் என்று சொல்லலாம், மில்லியன் கணக்கான ஹாஜிகள் மற்றும் மக்களின் அதிகரித்து வருகின்ற தேவையை நிவர்த்தி செய்வதற்கு நவீன சொகுசு அல்லது ஓய்வு சாதனங்களுடன் விரிவடைகின்ற ஒரு நகரமாக நவீன காலத்திலே மதீனா மாறியுள்ளது. மலாயினில் ஹுஜ்ஜாஜ் அல மதாரில் ஆமுண்டால் வருடம் முழுக்க, வருடம் என்றதை விட அலா மதாரில் ஆமுடு அலா மதாரி சனா வருடம் முழுக்க. உங்களுக்கு தெரியும், மக்கா மதீனாவை பொறுத்த மட்டும் வருடம் முழுக்க ஒன்று ஹாஜிமார்கள் அல்லது முஅத்தமிரூன்கள், உம்ரா செய்யக்கூடிய ஆட்கள் எப்போதும் தரிசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தலமாக இருக்கிறது. வருடம் முழுக்க மில்லியன் கணக்கான ஹாஜிகள் மற்றும் மக்களது அதிகரித்து வருகின்ற தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு நவீன சொகுசு அல்லது ஓய்வு சாதனங்களுடன் விரிவடைகின்ற ஒரு நகரமாக நவீன காலத்திலே மதீனா நகரம் மாறியுள்ளது. ஹைசு தத்தவஃபரு ஃபீஹா, ஹைசு அங்கே, ஹுனாக்க ஹைசுன்றதுங்க அங்கே, தத்தவஃபரு ஃபீஹா அதிகமாக இருக்கின்றது, தாராளமாக இருக்கின்றது.
அல் அதீது மினல் ஃபனாதிக், புந்துக்குன் ஃபனாதிக் என்றால் ஹோட்டல்கள், அல் அதீது மினல் ஃபனாதிக் என்றால் பல ஹோட்டல்கள். அதாவது தத்தவஃபரு ஃபீஹல் ஃபனாதிக்குல் முத்தஅத்திதது என்றதான் அல் அதீது மின்ன கொண்டு வந்து சொல்லிக்கிறாங்க. அட கருத்து என்ன? ஹைசு ஹுனாக தத்தவஃபரு ஃபீஹல் அதீது மினல் ஃபனாதிக், அங்கே பல ஹோட்டல்கள் அதிகமாக தாராளமாக காணப்படுகின்றன. மற்றும் அல் அதீது மின் மராக்கிதி தஸவ்வுகி திஜாரியத்தில் ஆலமியா, சர்வதேச ஆலமியான்றது குளோபல் அல்லது வேர்ல்டு வைட், சரியா? சர்வதேச என்று சொல்லலாம் எங்களுக்கு. அதாவது சர்வதேச வர்த்தக மையங்கள். வல் அதீத் மினல் மராக்கிசி தஸவ்வுக்குன்றது உண்மையிலே பேச்சசிங், கொள்வனவு, சரியா? இங்க மராக்கிசு தஸவ்வுக் அத்திஜாரியத்தில் ஆலமீன சர்வதேச வர்த்தக நிலையங்கள். அப்ப அங்கே பல ஹோட்டல்கள் மற்றும் பல சர்வதேச வர்த்தக மையங்கள் அதிகமாக அல்லது தாராளமாக காணப்படுகின்றன. எங்கே? ஹைசுன்றது ஃபில் மதீனத்தில் முனவ்வர். கமா யூஜது ஃபில் குர்பி மினல் மதீனா, பாருங்க, ஃபில் குர்பி மினல் மதீனா அல் முனவ்வரா, மதீனா நகருக்கு அருகாமையில் பக்கத்திலே அவ்வாறே இருக்கின்றது. கமா அவ்வாறே, யூஜது மௌஜூது காணப்படுகின்றது, ஃபில் குர்பி மினல் மதீனத்தில் முனவ்வரா, மதீனா நகரத்துக்கு அருகாமையிலே அவ்வாறே மதீனா நகருக்கு அருகாமையிலே இருக்கின்றது அல் அதீது மினல் மஆலிமி ஸியாஹிய்யதி வல் மவாகிஇ தாரிஹிய்யா, பல சுற்றுலா தலங்களும். மஅலமுன் மஆலிமுன்றது அமாக்கின் கருத்து. பாருங்க, அமாக்கின் இந்த இடங்கள்ன்றதுக்கு நாங்கள் நிறைய சொற்களை பார்த்துக்கிறோம். மகானுன் அமாக்கின், மௌகிஉன் மவாகி, புகஅத்துன் புகா. இங்க மஅலமுன் மஆலி இங்க சுற்றுலா தலங்கள், சுற்றுலா அடையாளங்கள் சொல்லணும். அப்ப அவ்வாறே மதீனா நகரத்துக்கு அருகாமையிலே பல சுற்றுலா தலங்களும் வரலாற்று தலங்களும் காணப்படுகின்றன. மிஸ்ல உதாரணமாக அல் மசாஜித் அல் கதி மிஸ்ல அல் மசாஜிதில் கதீமதி, பழைய பள்ளிவாசல்கள், வமதாஇனி சாலிஹ், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நகரங்கள், வல்லதி யும்கினுல் வுசூலு இலைஹா பிசுஹூலத்தின் ஃபி ஷமாலில் மதீனா, மதீனாவுக்கு வடக்கிலே காணப்படுகின்ற இலகுவாக செல்ல முடியுமான சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நகரங்கள், அதே போன்று பழைய பள்ளிவாசல்கள் போன்ற பல சுற்றுலா தலங்களும் வரலாற்று தலங்களும் வரலாற்று இடங்களும் அவ்வாறே மதீனா நகருக்கு அண்மையில் பக்கத்தில் அருகாமையில் காணப்படுகின்றது. வல்லதி யும்கின் உண்டால் இது இந்த இடங்கள் இருக்குத்தானே, இந்த இடங்கள் அல் மஆலிம் அஸ்ஸியாஹிய்யா வல் மவாகி அத்தாரிஹிய்யா, இந்த சுற்றுலா தலங்கள் வரலாற்று இடங்கள். வல்லதி யும்கினுல் வுசூல் இலைஹா பிசுஹூலா, இலகுவாக செல்ல முடியுமான. எங்க ஃபி ஷமாலில் மதீனா, ஷமாலினால் வடக்கு, மதீனாவுக்கு வடக்கே உள்ள இலகுவாக செல்ல முடியுமான பழைய பள்ளிவாசல்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நகரங்கள் போன்ற பல சுற்றுலா தலங்களும் வரலாற்று இடங்களும் அவ்வாறே மதீனா நகரத்துக்கு பக்கத்திலே அண்மையிலே காணப்படுகின்றன. சொற்கள் கீழே தரப்பட்டிருக்கிறது. முஃபதாத், அறிஞ்சொற்கள், அருமையான சொற்கள், அறிஞ்சொற்கள். இஸ்தமத்த யஸ்தமித்து தஸ்தமித்து. தஸ்தமித்து நீங்க இந்த புக்ல இருக்கிற மாதிரி முஅன்னஸ் தந்திக்குது. இதுல அசில் வந்து இஸ்தமத்த, பெற்றுக்கொண்டது. தஸ்தமித்துல் மதீனத்துல் முனவ்வரத்து அஹம்மியத்தஹா, மதீனா நகரம் முக்கியத்துவத்தை பெறுகின்றது. அதாவது அட கருத்து என்ன? மதீனா நகரம் முக்கியத்துவம் பெறுகின்றது. தீலத்த ஹயாத்திகி, அவரது வாழ்நாள் முழுக்க, வாழ்நாள் பூராக, முழுமையாக, வாழ்நாள் முழுக்க சொல்ற தீலத்த ஹயாத்திகி, சூழல் ஹயாத்துன்னு சொல்ற. அல் இஹ்தியாஜாத்துல் முத்தஸாயிதத்து, அதிகரித்து வரும் தேவைகள். தல்பியத்துல் இஹ்தியாஜாத்தில் முத்தஸாயிதா, அதிகரித்து வரும் தேவைகளை நிவர்த்தி செய்தல். நாங்கள் லப்பா யுலப்பி தல்பியா என்ற சொல் புலவல் பாருங்க. இந்த சொல் இப்ப நாங்க ஹஜ்ஜுடைய காலத்துல தல்பியான்னு சொல்றது, அது தல்பியாக்குரிய சொற்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த
அப்படி வரதானே. அது தல்பியான்றது முழுமையாக சரணடைகிறது. லெப்பைக்குண்டால் இறைவா நான் உனக்கு பதிலளித்து விட்டேன். அஜப் துக்க, அஜப் துக்க யாரப். பள்ளிவாசலை தரிசிக்குமாறு நீ சொல்லி இருக்கின்றாய், காபத்துல்லாவை தரிசிக்குமாறு, அரஃபாவை தரிசிக்குமாறு நீ அழைப்பு விடுத்துள்ளாய், நான் லப்பை. அப்ப அது தல்பியான்னு சொல்றது ஒன்று பதிலளித்தான். இன்னொன்று கருத்துக்கு தல்பியான்னு சொல்றது நிவர்த்தி செய்யறது. சத்துல் இங்க சத்துல் இஹ்தியாஜாத் அல் முத்தஸாயிதா, தல்பியத்துல் இஹ்தியாஜாத் அல் முத்தஸாயிதா, அதிகரித்து வருகின்ற தேவைகளை நிவர்த்தி செய்தல். அந்த வகையில தான் இது இங்க தல்பியா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அலா மதாரில் வருடம் விட வருடம் முழுக்க, வருடம் முழுக்க என்றதான் சரியான கருத்தாக இருக்கும். அல் மஆலிமு சியாஹியா, சுற்றுலா தலங்கள், மராகிசு தஸவ்வுகி திஜாரியத்தில் ஆலமியா, சர்வதேச வர்த்தக மையங்கள், நிலையங்கள். இப்ப இதுல இன்னும் சில வசனங்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றன, அதையும் பார்த்துக்கோங்க. சில இந்த இந்த தராக்கிப் லுகவியால இருக்கிற சில வசனங்கள் புத்தகத்தில் இல்லாமல் இருக்கின்றது. அப்படியான சில வசனங்களும் தர்ஜுமாவுக்கு வந்தீங்க. உதாரணமாக யுரீதுன இல்லா ஃபிராரா, இங்க இன்னும் இல்லாம யூஸ் பண்ணிக்கலாம். துஅத்துல் மதீனத்துல் முனவ்வரத்து மதீனத்தன் சானிய அக்தஸில் புகாஇ ஃபில் இஸ்லாம். மதீனா நகரமானது இஸ்லாத்திலே புனிதமான இடங்களுள் இரண்டாவது நகரமாக கருதப்படுகின்றது. யுரீதுன இல்லா ஃபிராரா, அப்ப இன்னையும் இல்ல விடுங்க. யுரீதுன ஃபிராரன், அவர்கள் விரண்டோடுவதற்கு விரும்புகிறார்கள். விரண்டோடுவதை அன்றியே அவர்கள் எதையும் நாடவில்லை. யுரீதுனல் ஃபிரார் வமஸ்ஜிதுல் கிப்லத்தைன், இரண்டு கிப்லாக்களை கொண்ட பள்ளிவாசல். ஹைசு, அங்கே. ஹுனாக்க, ஹைசுன்றது இங்க, ஹுனாக்க ஹைசு மானாக ஹுனாக்க மார்க் பண்ணிக்கோங்க, என்ன வரலாம். தம்ம ஃபீஹி தஹ்வீலுல் கிப்லத்தி இலா மக்கத்தல் முக்கர்ரமா, அங்கேதான் மக்காவை நோக்கி கிபுலா மாற்றப்பட்டது, அல்லது மக்காவை நோக்கி கிபுலா மாற்றப்பட்ட இடம்தான் இரண்டு கிபுலாக்களை கொண்ட பள்ளிவாசல். அவருடைய எஞ்சிய வாழ்நாள் முழுக்க, வாழ்நாள் பூராக அதிலே வசித்ததன் மூலமாகவும். அல் மதீனத்து ஹிய அஹது அப்ரஸி, அப்ரஸ் அஹம்ன்றது முத்தஃதீல், அமாக்கின், மதீனா நகரமானது மிக பிரபலமான, மிக முக்கியமான இடங்களுள் ஒன்றாகும். அப்ப இந்த இந்த தலைப்பு நீங்க பாருங்க, ஒரு 150 சொல்லுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். குர்ஆன் வசனங்களை விட்டா, குர்ஆன் வசனங்களை எங்களுக்கு வசனங்களாக எடுக்கலாது, சொற்களாக எடுக்கலாது. அப்ப நாங்க இன்னும் என்ன செய்யணும், இதை மதீனா முனவ்வரா இந்த முறை எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கியமான தலைப்புனா மக்கத்துல் முக்கர்ரமால் ஆசிரியர் வந்திருக்குது. கட்டுரை தலைப்புகளை நீங்க கட்டாயம் இதுகளை பாடமாய்க்கொள்ளுங்க. நான் இன்னும் சும்மா ஒரு 5-10 வசனங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கோறேன், மார்க் பண்ணிக்கோங்க. மதீனா முனவ்வரா என்று சொல்லி இப்ப இந்த வசனங்கள் நீங்க பொருத்தமான இடத்துல இதாஃபத் செஞ்சுக்கோங்க, எட் பண்ணிக்கோங்க. உதாரணமாக அல் மதீனத்துல் முனவ்வரா மதீனத்துன் முகத்தஸத்துன் இன்தல் முஸ்லிமீன். மதீனா நகரமானது முஸ்லிம்களிடத்திலே ஒரு புனிதமான நகரமாகும். அல் மதீனத்துல் முனவ்வரத்து மதீனத்துன் முகத்தஸத்துன். மலாயின் என்றால் மில்லியன், மில்லியோனுன் மலாயின், மில்லியன், 1 மில்லியன், 2 மில்லியன், 10 லட்சம் என்றது ஒரு மில்லியன். சரியா? மலாயுனுல் ஹஜ்ஜாஜ் என்றால் மில்லியன் கணக்கான ஹாஜிமார்கள். இந்த முறை 2 மில்லியன் என்று சொன்னாங்க. 2 மில்லியன் 20 லட்சம். ஸ்ரீலங்கால முஸ்லீம்கள கிட்டத்தட்ட சனத்தொகை. அல் மதீனத்துல் முனவ்வரத்து மதீனத்துன் முகத்தஸத்துன் இன்தல் முஸ்லிமீன். மதீனா நகரமானது முஸ்லிம்களிடத்திலே ஒரு புனிதமான நகரமாகும். தகஉல் மதீனத்துல் முனவ்வரத்து ஃபீ கர்பில் மம்லகத்தில் அரபியத்தி சஊதியா. மதீனா நகரமானது சவுதி அரேபியா ராச்சியத்தின் மேற்கிலே அமைந்துள்ளது. தகஉல் மதீனத்துல் முனவ்வரா அல்லது தகஉல் மதீனத்துல் முனவ்வரா ஃபில் மம்லகத்தில் அரபியத்தி சஊதியா.
சவுதி அரேபியாவில் மதீனா நகரம் அமைந்துள்ளது. இதை தேவைண்டா உங்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாக்கும் மாற்றிக்கொள்ளலாம். வெரி குட். ஓகே. காலத்தில் மதீனத்துல் முனவ்வரத்து துரஃபு கதீமன் பி இஸ்மி யஸ்ரிப். அது வந்துடா பழைய கதீமன்றது ஆரம்ப காலத்தில், பழைய காலத்திலே இந்த மதீனா நகரம் வந்து யஸ்ரிப் என்ற பெயரால் அறியப்பட்டது, அறியப்பட்டிருந்தது. காலத்தில் மதீனத்துல் முனவ்வரத்து துரஃபு கதீமன் பி இஸ்மி யஸ்ரிப். ஹாஜர இலைஹா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் மக்கத்தல் முகர்ரமா. அதுல இந்த பாடத்துல வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹாஜர இலல் மதீனா தேவனா ஹாஜர இலல் மதீனத்தில் முனவ்வரதி ஓ ஹாஜர நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் மக்கத்தல் முகர்ரமதி இலல் மதீனத்தில் முனவ்வரா. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். تؤد المدينة المنورة أول عاصمة في تاريخ الإسلام. அந்த வசனம் எல்லாம் இல்ல. تؤد المدينة المنورة மதீனா நகரம் கருதப்படுகின்றது அவ்வள ஆசிமத்தின் முதலாவது தலைநகரமாக. ஆசிமண்டல் கேபிட்டல். தாரீகில் இஸ்லாம் இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாவது தலைநகரமாக மதீனா நகரம் கருதப்படுகின்றது. ஃபீஹல் மஸ்ஜிது நபவியு அல்லதி யுஅத்து மின் அஅலமில் மசாஜித் ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்திலே மிக மகத்துவமான பள்ளிவாசல்கள் ஒன்றாக கருதப்படுகின்ற மஸ்ஜிது நபவி ஃபில் மதீனத்தில் முனவ்வரா மதீனாவிலே இருக்கின்றது. யசூருல் மதீனத்தல் முனவ்வரத மலாயீனுல் முஸ்லிமீன மின் முக்தலஃபி அன்ஹாஇல் ஆலம் குல்ல ஆமின். யசூரு தரிசிக்கிறார்கள், விசிட் பண்றாங்க. அல் மதீனத்தல் முனவ்வரா மதீனா நகரை தரிசிக்கிறார்கள். மலாயீனுல் முஸ்லிமீன் மில்லியன்கணக்கான முஸ்லிம்கள். மின் முக்தலஃபி அன்ஹாஇல் ஆலம் குல்ல ஆமின் ஒவ்வொரு வருடமும் உலகின் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்து மில்லியன் கணக்கான முஸ்லிம்கள் மதீனா நகரை தரிசிக்கிறார்கள். ததும்முல் மதீனத்துல் முனவ்வரத்து மஸ்ஜித குபா வஹுவ அவ்வலு மஸ்ஜிதின் புனிய ஃபில் இஸ்லாம். மதீனா நகரம் குபா பள்ளிவாசலை கொண்டுள்ளது, இணைத்துள்ளது. நாங்க பார்த்தோம் 3 பள்ளிவாசல்கள் இருக்கின்ற ஒரு இடம் என்று பார்த்தோம். என்ன? மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிது குபா, மஸ்ஜிதுல் கிப்லத்தைன். ததும்முல் மதீனத்துல் முனவ்வரத்து மஸ்ஜித குபா வஹுவ அவ்வலு மஸ்ஜிதின் புனிய ஃபில் இஸ்லாம். அது இஸ்லாத்திலே கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல் மஸ்ஜிது குபா. மின் அஸ்மாஇல் மதீனத்தில் முனவ்வரா தைபா வதாபா யஸ்ரிப். பாருங்க எத்தனை பேர் இருக்குது. மதீனா நகரங்களோட பெயர்களுள் சில தைபா என்று சொல்லுவாங்க, வதாபா என்று சொல்லுவாங்க, யஸ்ரிப் என்று சொல்லுவாங்க. எழுதலாம். تتميز المدينة المنورة بمكانتها الدينية والتاريخية العظيمة. تتميز அது சிறப்பு பெறுகின்றது. எதனால? பிமகானத்திஹா அத்தீனி அதனுடைய இடத்தினால். இங்க மார்க்க மகத்தான வரலாற்று அதனுடைய அந்த இடத்தினால் மதீனா நகரம் சிறப்படைகின்றது. அல் மக்கானது அந்தஸ்து, இடம். மதீனா நகரின் மத அல்லது மார்க்க மற்றும் மகத்தான வரலாற்று அந்த அமைவிடம், இடத்தினால் அது சிறப்பு பெறுகின்றது. இவ்வாறு எங்களுக்கு ஒரு 5-10 வசனங்களை அதுல சேர்த்து கொள்ள முடியும், இணைத்து கொள்ள முடியும். எனவே அந்த மாணவ மாதிரி இதை நீங்க தேவைண்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படி நாங்கள் இன்ஷால்லா குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம். ஓகே ஹைரன். இதோட அல் மதீனத்து அல் முனவ்வரத்து என்ற பாடம் முடிவடைகின்றது. நாங்கள் இன்றைக்கு இன்னொரு பாடத்தை படிப்போம். நாங்கள் அவசரமாக முக்கியமான தலைப்புகளை முடிக்க வேண்டும் என்ற வகையில் அடுத்தது முக்கியமான ஒரு தலைப்பு நஹ்ருன் நீல். நஹ்ருன் நீல், நைல் நதி. நஹ்ருன் நீல் என்று நாங்கள் சொல்லுவோம். சரி, இந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். ரைட். அல் மதீனத்துல் முனவ்வரா என்ற பாடத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா புள்ளோர் கேட்கறதுக்கு? எனி டவுட்? ஐ ஷுக்கூக்கின் ஹல் தஹ்தாஜூன இலா தௌதீஹாத்?
ஓகே, நாங்க அப்ப அடுத்த பகுதி போம். இங்க பாருங்க பிள்ளைகள். நஹ்ருன் நீல், நைல் நதி. நஹ்ருன் அன்ஹார் என்றால் நதிகள், ஆறு என்று நாங்க சொல்லுவோமே. நஹ்ருன் அன்ஹா என்றால் ஆறுக்கு நாங்க சொல்லுவோம் நதி. நஹ்ரு மகாவலி, கங்கை. அஹ், மகாவலி கங்கை, கங்கைன்னு சொல்றோம் நாங்க, நதி. நஹ்ருன் நீல் அத்வலு அன்ஹாரில் குரத்தில் அர்தியா. يمتد هذا النهر داخل إفريقيا امتداد الشريان في الجسد. نهر النيل، நைல் நதி, அத்வலு அன்ஹாரில் குரத்தில் அர்திய. அத்வலு அன்ஹார்னா மிக நீளமான நதி. இதெல்லாம் இஸ்மு தஃப்தீல். அத்வலு அன்ஹாரி, எல்லாம் இது முதாஃப் முதாஃப் இலைஹி. அத்வலு அன்ஹாரி அல் குரத்தில் அர்திய, புவிப்பந்தின் மிக நீளமான நதிதான் நைல் நதி. நைல் நதியானது புவிப்பந்தின் மிக நீளமான நதியாகும். அதாவது ஓகே பாருங்க, இந்த அல் குரா அல் அர்தியா என்று சொன்னால், குரா அர்தியா என்றால் எங்களுக்கு இது புவிப்பந்துன்னு சொல்லலாம் அல்லது பூகோளம் என்று சொல்லலாம். சரியா? நஹ்ரு நீல் அத்வலு அன்ஹாரில் குரத்தில் அர்தியா. சரியா? புவிக்கோளத்தின் மிக நீளமான நதிதான் நைல் நதி. யம்தத்து ஹாதன் நஹ்ரு, இந்த நதி நீண்டு செல்கின்றது. இஸ்தமத் என்றால் பெற்றுக்கொண்டது. மத் என்றால் உண்மையிலே நீட்டினாதானே, மத்தல் யத, கையை நீட்டினார். இம்தத் என்றால் நீண்டு செல்கின்றது. அது நீண்டு செல்கின்றது இந்த நதி. தாஹில இஃப்ரிகியா, ஆப்பிரிக்கா உள்ளே. ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா கண்டம். தாஹில இஃப்ரிகியா, ஆப்பிரிக்கா கண்டத்தினுள்ளே இந்த நதி நீண்டு செல்கின்றது. எப்படி என்றால் இம்திதாத ஷர்யானி ஃபில் ஜஸத். இது புள்ளஹோல் இம்திதாத ஷரயான். ஷரயான் என்றால் நாடி நாளங்களுக்கு நாங்கள் சொல்வது. நாடி நாளங்கள், நரம்புகளுக்கு ஷரயான் என்று சொல்றது. இது இந்த இம்திதாத் என்ற சொல் என்னண்டா புள்ளஹோல், இதுல நாங்க ஒரு சட்டம் உண்டு. இது மஃபூல் முத்துலக். யம்தத்து இம்திதாத, மஃபூல் முத்துலக்கா தானே. இந்த ஃபியலுக்குரிய மஸ்தர் வரும். அந்த மஸ்தர் நஸ்பு செய்யும். மஸ்தர் என்ன செய்யும்? நஸ்பு செய்யும். அதாவது எவ்வாறு இது வந்து பயானுன் நௌ, மூன்று வகையான மஃபூல் முத்தலக் இருக்குது. ஒன்று தாக்கீதுல் ஃபியல், ஒரு செயலை உறுதிப்படுத்துறது. அடுத்தது எத்தனை தடவைகள் நடந்ததுன்னு சொல்றது. அடுத்தது ஒரு செயல் எப்படி நடந்தது, எவ்வகையில், எவ்வாறு நடந்தது, எந்த அமைப்பில் நடந்தது என்பதை தெளிவுபடுத்தும். அதுதான் பயானுன் நௌ என்று சொல்றது. இது மஃபூல் முத்தலக் பயானுன் நௌ. இந்த இந்த நைல் நதி, இந்த நதியானது ஆப்பிரிக்காவின் உள்ளே நீண்டு செல்கின்றது. எவ்வாறு நீண்டு செல்கின்றது என்றால் இம்திதாத ஷரயானி ஃபில் ஜஸத், உடம்பிலே நாடி நாளங்கள் நீண்டு செல்வதை போன்று. உதாரணமாக இந்த இந்த போன்று போலன்றது இதுக்குள்ள வந்துடும், இந்த மஃபூல் முத்தலக்குள்ள வந்துடும். உதாரணமாக நாங்க சிம்பிளாக ஒரு மஃபூல் முத்தலக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஹரஜத் தாலிப், மாணவன் வெளியேறினான். மினல் ஃபஸ்லி, வகுப்பிலிருந்து மாணவன் வெளியேறினான். அவன் எவ்வாறு வெளியேறினான் என்று சொல்லத்துக்கு நாங்க மஃபூல் முத்தலக்கம் யூஸ் பண்ணலாம். ஹரஜத மஸ்தர் ஹுரூஜ். சரியா? சிங்கம் வெளியேறுவதை போன்று வகுப்பிலிருந்து அவன் வெளியேறினான். கோபத்தில் அப்படி வெளியேறினான். ஹரஜ அத்தாலிபு மினல் ஃபஸ்லி ஹுரூஜல் அசதி. ஹரஜ ஹுரூஜல் அசத். ஹரஜ ஹுரூஜல் அசதி, சிங்கம் வெளியேறியதை போன்று வகுப்பிலிருந்து மாணவன் வெளியேறினான். அது மாதிரிதான் ஜசதினால் உடம்பு, உடம்பிலே நாடி நாளங்கள் நீண்டு செல்வதை போன்று ஆப்பிரிக்காவின் உள்ளே நைல் நதி, இந்த நதி நீண்டு செல்கின்றது. உடம்பிலே நாடி நாளங்கள் நீண்டு செல்வதை போன்று ஆப்பிரிக்காவின் உள்ளே இந்த நதி நீண்டு செல்கின்றது.
பல நாடுகளை அது ஊடறுத்து செல்கின்றது என்றுதான் இங்க சொல்ல வரார். சரியா? وقد شاهد هذا النهر الطويل ميلاد حضارات عظيمة مثلما شاهد انهيار حضارات أخرى قوية. انهيار حضارات أخرى قوية. وقد شاهد இங்க ஷாஹத கண்டான் அல்லது கண்டுள்ள கண்ணால பார்க்கறதுல وقد شاهد هذا النهر இந்த நைல் நதி கண்டுள்ளது, இந்த நதி கண்டுள்ளது. அத்தவீல் இந்த நீளமான நதி கண்டுள்ளது. மீளாத ஹதாராத்தின் அதீமா மகத்தான நாகரீகங்களின் உருவாக்கத்தை இந்த நதி கண்டுள்ளது. மிஸ்லமா போல, ஷாஹத கண்டதை போன்று, இன்ஹியார வீழ்ச்சியை, இன்ஹியார்னால் வீழ்ச்சி, சுகூத், ஹதாராத்தின் உஹ்ரா கவியா ஏனைய பலமான நாகரீகங்களின் வீழ்ச்சியை கண்டதை போன்றே மகத்தான நாகரீகங்களின் உருவாக்கத்தையும் இந்த நதி கண்டுள்ளது. வசனம் பாருங்க. وقد شاهد هذا النهر وقد شاهد هذا النهر الطويل ميلاد حضارات عظيمة مثل ما شاهد انهيار حضارات أخرى قوية. பலமான ஏனைய நாகரீகங்களின் வீழ்ச்சியை கண்டதை போன்றே, மிஸ்லமா போன்றே, கமாட கருத்தேனா மகத்தான நாகரீகங்களின் உருவாக்கத்தையும் இந்த நதி கண்டுள்ளது. அப்ப இந்த நதியில நாகரீகங்கள் உருவாகி மீக்குது, நாகரீகங்கள் வீழ்ச்சி கண்டு மீக்குது. யதுமுன்னீல் அலா இம்திதாதிஹி பாருங்க, இந்த நைல் நதி அது நீண்டு செல்கின்ற போது கொண்டுள்ளது. தம்ம யதுமுன்னல் இணைத்து கொண்டது, கொண்டது. இப்ப யதுமுன்னீல் அலா இம்திதாதிஹி அஷர துவலின் இஃப்ரிகியா 10 ஆப்பிரிக்க நாடுகளை இந்த நதி நீண்டு செல்கின்ற போது கொண்டுள்ளது. இந்த நதி பாருங்க, ஆப்பிரிக்கால 10 நாடுகளை இது ஊடறுத்து செல்கின்றது. யதுமுன்னீல் அலா இம்திதாதிஹி அஷர துவலின் இஃப்ரிகியா நைல் நதியானது அது நீண்டு செல்கின்ற போது அல்லது ஊடறுத்து செல்லுகின்ற போது 10 ஆப்பிரிக்க நாடுகளை அது கொண்டுள்ளது. யபுலுகு தூலுகு அதனுடைய நீளம் அடைகின்றது, கொண்டுள்ளது. எத்தனை? 3825 கிலோமீட்டர். அதனுடைய நீளம் 6825 கிலோமீட்டர்கள் ஆகும். வயன்பஉ மின் மஸ்தரைனி ரஈஸைனி 2 பிரதான மூலங்களில் இருந்து அது ஊற்றெடுக்கின்றது. நபஅ என்பஉடல் ஊற்றெடுத்தது. ஒன்று ஹுமா இக்லீமுல் புஹைராத், புஹைராத் மேல ஏரிகள், சமுத்திரங்கள் என்று சொல்லுவது. சரியா? புஹைராத் என்றது இந்த சின்ன சின்ன சமுத்திரங்கள் அல்லது ஏரிகள் என்று சொல்வோம். ஏரிகள் பிரதேசம் ஜனூபு சூடான் அல்லது புஹைரான்ற இடம் ஒன்று மீகுது. ஜனூபு சூடான், ஜனூபு சூடான் சூடான் தெற்கே உள்ள புஹைராத் பிரதேசம் அல்லது ஏரிகள் பிரதேசம். அடுத்தது வல் ஹதபத்துல் இத்தியோப்பியா, எத்தியோப்பியா பீடபூமி, எத்தியோப்பியா மேட்டு நிலம் அல்லது இத்தியோப்பியா பீடபூமி. சூடான் தெற்கே உள்ள புஹைராத் பிரதேசம் அல்லது ஏரிகள் பிரதேசம் தான். இந்த 2 பிரதான மூலங்களில் இருந்துதான் இந்த நைல் நதி உருவாகின்றது, ஊற்றெடுக்கின்றது. இந்த நீல நைல் நதியானது யப்தஉ மின் எத்தியோப்பியா, எத்தியோப்பியாவிலிருந்து அது ஆரம்பிக்கின்றது. ஃபி மர்ஹலத்தி ஷபாப், ஷபாப்னால் என்ன? இளைஞர் காலம், இளைஞர் பருவம். இளைஞர் பருவத்திலே, இளைஞர் கட்டத்திலே எத்தியோப்பியாவில் இருந்து இந்த நைல் நதி ஆரம்பிக்கின்றது. சும்ம யசீரு ஃபி சூடான், பிறகு சூடானில் அது ஓடுகின்றது. சார யசீரு லியகூன ஃபி மர்ஹலத்தில் குஹூலா, முதியோர் கட்டம், வயோதிப கட்டம் என்று சொல்லுவோம். வயோதிப காலநிலை, முதியோர் கட்டத்திலே இருப்பதற்காக சூடானில் அது ஓடுகின்றது. அதாவது
ஆரம்பத்துல இளைஞர் கட்டம் நீங்க சொல்ல வரனால் அது ஆரம்ப பருவத்துல எத்தியோப்பியால ஆரம்பித்து முடிகிற கட்டம் அதனை வயோதிப கட்டம் அது சூடானிலே ஓடுகின்றது. மொழிபெயர்ப்பதாக இருந்தால் நைல் நதியானது இளைஞர் பருவத்திலே அல்லது இளைஞர் கட்டத்திலே எத்தியோப்பியாவிலிருந்து ஆரம்பிக்கின்றது. பிறகு அது வயோதிப கட்டத்திலே இருப்பதற்காக சூடானிலே அது செல்கின்றது, ஓடுகின்றது. என்றாலும் வலாக்கின்னஹு யசிலு மிஸ்ர என்றாலும் அது எகிப்தை சென்றடைகின்றது. வஹுவ ஃபீ ஹாலத்தி ஷைஹூஹா. சரியா? ரைட். முதிய இங்க இன்னொரு விஷயத்தை இந்த மர்ஹலத்துல் குஹூலா என்று சொல்லுகின்ற போது இதை மர்ஹலத்துல் குஹூலாண்டத்தை சிலர் விளக்கம் அல்லது உளவியல் விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு 35க்கும் 60க்கும் இடைப்பட்ட அல்லது 50க்கும் இடைப்பட்ட காலம் என்று சொல்லும். ஷேஹூஹா என்று சொல்றது அந்த 60க்கு பிறகு வருகின்ற முதியோர் கட்டம் பாருங்க. என்றாலும் அது எகிப்தை முதியோர் நிலையில் வயோதிப நிலையில் அது சென்றடைகின்றது. அப்ப இதை நாங்க குஹூலாண்டத்தை இது இளைஞர் பருவம் என்று சொன்னால் இதை நாங்க எப்படி தமிழ்ல சொல்லலாம், இன்னொரு சொல், ஒரு 35-40க்கும் இடைப்பட்ட இதுக்கு என்ன சொல்றது, இளைஞர் பருவம் இதை ஷேஹூஹாவுக்கும் ஷபாவுக்கும் இடைப்பட்ட காலம் அது. ஓகே, அப்ப நீங்க விலை கொண்ட சரி. அதாவது எத்தியோப்பியால இளைஞர் பருவத்தில் ஆரம்பிச்சு அதோட ஒரு நடுநிலை பருவத்தில் சூடானில் அது ஓடி, என்றாலும் அது வயோதிப நிலையில் எகிப்தை சென்றடைகின்றது. எகிப்தில தான் போய் அது முடிவடைகின்றது. சரியா? وَلَقَدْ أَثْبَتَتِ الْمَصَادِرُ التَّارِيخِيَّةُ أَنَّ النِّيلَ قد تراجع معدل التدفق له. வரலாற்று மூலங்கள் உறுதிப்படுத்துகின்றன. அல் மசாதிர தாரிகியால் வரலாற்று மூலங்கள் உறுதிப்படுத்துகின்றன. அண்ணன் நைல் நதியானது கது தராஜ பின்னடைந்துள்ளது. எது? முஅத்தலு ததஃபுக் என்றால் நீர் பாய்ச்சல் வீதம், நீர் பாய்கின்ற அந்த ஸ்பீடுக்கு தானே, சரியா, இந்த வீச்சு, நீர் பாய்ச்சல் வீதம் பின்னடைந்துள்ளது. நைல் நதியின் அல்லது நைல் நதியானது அதனது நீர்ப்பாய்ச்சல் வீதம் பின்னடைந்துள்ளது என்று வரலாற்று மூலங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அதே போல அன்னல் அஹ்ராமாத்தி கானத் மப்னியத்தன் ஃபில் கதம் அலா தஃபாஃபின் நஹ்ரி. திஃபத்துன் தஃபாஃப் என்றால் கரையோரங்கள். இந்த பிரமிட்டுக்கள் கானத் மப்னியத்தன் கட்டப்பட்டிருந்தன. ஃபில் கதம் என்றால் ஆரம்ப காலங்களில், ஃபில் கதீம் ஃபில் கதம் ஆரம்ப காலங்களில் பிரமிட்டுக்கள் கட்டப்பட்டிருந்தன. எங்கே? அலா தஃபாஃபில் நஹ்ரி, நைல் நதியின் கரைகளிலே ஆரம்ப காலங்களுள் பிரமிட்டுக்கள் கட்டப்பட்டிருந்தன என்றும் நைல் நதியின் நீர்ப்பாய்ச்சல் வீதம் பின்னடைந்துள்ளது என்றும் வரலாற்று மூலங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. والآن تراجع النهر وأصبحت الأهرامات بعيدة جدا عن النهر. தற்போது தராஜ அந்நகர், தராஜ அந்நகர் இந்த நைல் நதி பின்னடைந்துள்ளது. وأصبحت الأهرامات بعيدة جدا عن النهر. பிரமிட்டுக்கள் நதியை விட்டும் மிகவும் தொலைவில் உள்ளதாக மாறியுள்ளது. அதாவது ஆரம்பத்துல நைல் நதியும் பிரமிட்டுகளும் கிட்ட கிட்ட இருந்துச்சு. இப்ப கட்டிடங்கள் அதுகள் அடுத்தது நைல் நதியில நீர்ப்பாய்ச்சல் வீதம் அல்லது நீரோட்டம் குறைந்ததன் காரணமாக நைல் நதியை விட்டும் மிகவும் தொலைவில் பிரமிட்டுக்கள் மாறியுள்ளன. வஹாதா யஅனி, இதோட அர்த்தம் என்னண்டா, அன்னஹு யதஹத்தமு அலல் மிஸ்ரியின், எகிப்தியர்கள் மீது கடமையாகின்றது, அல் ஹிஃபாது பாதுகாப்பது, அலா மௌரிதின் நீல் நைல் வளத்தை பாதுகாப்பது எகிப்தியர்கள் மீது அவசியமாகின்றது என்பதுதான் இதன் அர்த்தமாகும். அன்னஹு யதஹத்தம் என்றால் யஜிபு என்று கருத்த,
يتحتم على يجب على المصريين الحفاظ على مورد النيل. இதன் அர்த்தம் என்னண்டா, நெயில் வளத்தை பாதுகாப்பது எகிப்தியர்கள் மீது அவசியமாகிறது என்பதாகும். எதற்காக? லிதப்கா மிஸ்ரு, எகிப்து இருப்பதற்காக, ஃபீ நிஅமத்தின் அருள்மிக்கதாகவும், வலா யஹில்லு அலைஹா வலா யஹுல்லு அலைஹல் கஹ்து வல் ஜஃபாஃப். கஹ்த் என்றால் பஞ்சம், ஜஃபாஃப் என்றால் வறட்சி. பஞ்சமும் வறட்சியும் எகிப்தை பீடிக்காமல் இருப்பதற்காகவும், என்றால் பிடித்துக் கொண்டார், இடம் பிடித்துக் கொள்வது, ரீப்ளேஸ் பண்றது. வலா யஹுல்லு அலைஹா வலா யஹுல்லு அலா மிஸ்ரல் கஹ்து வல் ஜஃபா, பஞ்சமும் வறட்சியும் எகிப்தை பீடித்துக் கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டியும், எகிப்து அருள்மிக்கதாக இருப்பதற்காக வேண்டியும் நெயில் வளத்தை பாதுகாப்பதானது எகிப்தியர்கள் மீது அவசியமாகிறது, கட்டாயமாகிறது என்பதுதான் இதன் அர்த்தம். அதாவது தற்போதைய ஆவணங்கள், வரலாற்று ஆவணங்கள் என்ன சொல்றால், நைல் நதியிட நீர்ப்பாய்ச்சல் வீதம் பின்னடைந்துள்ளதாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று ஆரம்ப காலங்களில் நைல் நதியிட கரைகளில் தான் பிரமிட்டுக்கள் இருந்துள்ளது. ஆனா இப்ப பிரமிட்டுக்கும் நைல் நதிக்கும் இடையில பெரிய ஒரு கெப் இருக்கின்றது. அதாவது தொலைவில் தான் பிரமிட்டுக்கள் இருக்கின்றன. அந்த கருத்து என்னண்டா, நீர் வற்றுகின்றது, நீர் குறைவடைந்திருக்கின்றது. எனவே எகிப்தை பொறுத்த மட்டும் நைல் நதி என்பது ஒரு முக்கியமான ஒரு வருமான வரியாக அல்லது வருமானத்துக்கான ஒரு வளமாக காணப்படுகின்றது. அந்த நைல் நதியை வச்சுத்தான் எகிப்து முழு விவசாயத்தையும் அதே போன்று குடிநீரையும் பெற்றுக்கொள்கின்றது. என்ற வகையில நைல் நதி அழிந்தால் எகிப்துல நாகரீகம், வரலாறு, எகிப்து அழியும். அங்கு பஞ்சம், பட்டினி, பசி எல்லாம் பீடித்திடும். எனவே நெயில் நதியை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இதன் அர்த்தம் என்று கடைசிக்கு இவங்க சொல்லிக்கிறாங்க. இம்திதாது ஷரயான், நாடினாளங்கள் பரவியிருப்பது போன்று. இம்திதாத ஷரயானி, மீலாது ஹதாராத்தின், நாகரீகங்களின் பிறப்பு, உருவாக்கம். இன்ஹியாரு ஹதாராத்தின், நாகரீகங்களின் வீழ்ச்சி. அல் ஹத்பத்துல் எத்தியோப்பியா, எத்தியோப்பிய பீடபூமி அல்லது எத்தியோப்பிய மேட்டு நிலம். மர்ஹலத்துல் குஹூலா, முதிர்ச்சி நிலை, முதிர்ச்சி நிலை. 40க்கு பிறகுதானே அந்த நதிச்சுன்னு சொல்லுவாங்க. மர்ஹலத்து ஷபாப், மர்ஹலத்துல் குஹூலா, மர்ஹலத்து ஷைஹூஹா. மர்ஹலத்து ஷபாப் என்றால் இளைஞர் பருவம், மர்ஹலத்துல் குஹூல் என்றால் முதிர்ச்சி நிலை, மர்ஹலத்து ஷைஹூஹா என்றால் வயோதிப அல்லது முதியோர் அது வயோதிப பருவம் என்று எங்களுக்கு சொல்ல முடியும். தராஜ பின்வாங்கியது, வீழ்ச்சி அடைந்தது, பின்னடைந்துள்ளது, விட்ரோ பண்றது. முஅத்தலு ததஃபுக், நீரோட்ட வீதம், நீர் பாய்ச்சல் வீதம். ததஃபகனல் பீரிட்டு பாய்ந்தது. ததஃபகல் மாஉ யதஹத்தமு மஅனாஹு யஜிபு அலல் மிஸ்ரியின், எகிப்தியர்கள் மீது கட்டாயமாகின்றது, அவசியமாகின்றது. ஓகே, அன்புக்குரிய மாணவிகளே, நாங்கள் இன்னைக்கு 2 பாடங்களை படிச்சுக்கிறோம். முதலாவது பாடம் நாங்க அல் மதீனத்துல் முனவ்வரத்து என்ற பாடம். 2வது பாடம் மக்கத்து அல் முக்கர்ரமா என்ற பாடம். ஓகே, சரி, கேட்குதா புள்ளகள்? ஒன்று மக்கா மம்லக்கத்துல் அரபியத்து சவுதியா ஓடு சம்பந்த எகிப்தோடு சம்பந்தப்பட்ட பாடம். எனி டவுட்? நம்மளால கேட்கறதுக்கு கேட்குதா புள்ளகள்? உங்களுக்கு சரிந்தா கேட்கலாம், டவுட் இருந்தா கேட்கலாம்.